ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம பிரியாணிக்கெல்லாம் ஏற்ற மாதிரி கத்திரிக்காய் தால்ச்சா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பிரியாணிக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம கடைகளில் வாங்கும்போதெல்லாம் நமக்கு சைட் டிஷ்ஷாக கிடைக்கும். இதை நம்ம வீட்டிலையே ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தால்ச்சா பண்ணுறதுக்காக முதல்ல நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் அதுக்காக 1/4 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துக்கணும். அடுத்து இந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். கூடவே ஒரு தக்காளி, 8 முதல் 10 பூண்டு, 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இதை மசிச்சு வச்சிடலாம். இது எல்லாமே ஃபுல்லாக மசிஞ்சு வரணும்னு இல்லை, கொஞ்சம் பருப்பு முழுசாக இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து இந்த கிரேவிக்கு இந்த சைஸில் 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு மாங்காவும் எடுத்திருக்கேன். நல்ல புளிக்கிற மாங்காய்னா நீங்கள் பாதி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கத்திரிக்காயை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி மாங்காயையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாய் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். அதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 பிரியாணி இலை, 2 வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கூடவே 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயம் இது கூட சேர்த்துக்கணும். இப்போ மாங்காயை நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். அடுத்து மூடி போட்டு ஒரு 5 மினிட் இதை வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ கத்திரிக்காய் மாங்காய்லாம் நல்லா வெந்து ரெடியாகி இருக்கு. அடுத்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி. நம்ம பச்சை மிளகாயெல்லாம் ஏற்கனவே சேர்த்துருக்கோம், அதனால் மிளகாய் பொடி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அடுத்து இதில் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கணும். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போன அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த புளி நல்லா ஊறி இருக்கும். அந்த புளியை நல்லா கரைச்சி இது கூட சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் மூடி போட்டு ஒரு 5 மினிட் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்ல புளிக்கிற மாங்காயாக இருந்தால் நீங்கள் கம்மியாகவே புளி சேர்த்துக்கோங்க. புளிப்பு கம்மியான மாங்காய்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த புளிப்பு சுவையும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் சேர்ந்து நல்லா திக்காகி வந்திருக்கு. அந்த புளியோட பச்சை வாசனையும் போயிடும். இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க பருப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த டைம் இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். கடைசியாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். உங்களுக்கு கிரேவி ரொம்ப திக்காக வேணும்னா கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து நல்லா ரெடியாகி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்து இதில் கொஞ்சம் தாளித்து சேர்த்துக்கணும். அதுக்காக ஒரு கடாய் எடுத்து அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். நெய் சூடான அப்புறமா 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கணும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து இதெல்லாம் சேர்ந்து நல்ல ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். அடுத்து இதில் நல்ல கலர் கொடுக்கறதுக்காக 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும்.
மிளகாய் தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கி ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வதக்கி எடுத்தாச்சு. அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிரேவியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு சூப்பரான கிரேவி ரெடி ஆகியாச்சு. இப்போ பாருங்கள், கிரேவி ரொம்ப திக்காக சூப்பராக வந்திருக்கு. பிளெயின் ரைஸ், கீ ரைஸ், ஜீரா ரைஸ், பிரியாணி இது கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது மட்டும் இல்லை, சப்பாத்தி, இட்லி, தோசை கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சைனீஸ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.